Audio Jungle. Audio Jungle. பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9:20. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் என்று அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை பார்க்கிறோம். ஸ்தானாதிபதியை அனுப்பப்பட்ட பவுல். இந்த பூமியில் ஆண்டவர் அநேக ஸ்தானாதிபதிகள் அனுப்பியிருக்கிறார். தேவனுக்காக நிற்கக்கூடிய, தேவனுக்காக வைராக்கியமாக செயல்படக்கூடிய அநேக ஸ்தானாதிபதிகள் வந்திருந்தாலும் இங்கே பவுலை நாம் குறிப்பிடுவது மிக முக்கியமானதாக இருக்கிறது. காரணம், சவுல் என்ற இந்த பவுல், இவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார், கிறிஸ்தவர்களை பாடுபடுத்தினார், சபையை உபத்திரப்படுத்தினார், கிறிஸ்தவர்களை மிக கேவலமாக நடத்தினார். இந்த கிறிஸ்தவர்களை பார்க்கிற இடத்துலெல்லாம் இவர் அடித்தார், துன்புறுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் சபை இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர்களை அடித்து துன்புறுத்த வேண்டும் என்கிற மிகப்பெரிய கொள்கை உடையவராக இருந்தார். நியாயப்பிரமாணத்துக்கு எதிரானதாக இருக்கிறது என்று சொல்லி அவர் நினைத்தார். யெகோவா தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் நினைத்தார். ஆகவே இவர் ஒரு முறை குதிரையிலே தமஸ்கு பட்டணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு இவரை சந்திக்க விரும்பின பொழுது அவர் மேலேருந்து ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த வெளிச்சத்தின் ஒளியை இவரால் தாங்கக்கூடாமல் கீழே விழுந்து விட்டார். கீழே விழுந்து விட்டதுனால கீழே விழுந்த இவருடைய கண் பார்வை போனது. ஒரு நாள் அல்ல, 3 நாட்கள் இவருடைய கண் பார்வை இல்லாதவராக இருந்தார். அப்பொழுது அனனியா என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் இவரை கூட்டிக் கொண்டு போய் அவருடைய வீட்டில் வைத்திருக்கிறார். 3 நாளுக்கு பிறகு இவர் அங்கே கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய பிரசங்கத்தை கேட்க ஆரம்பித்த பிறகு இவர் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்கிறார். அப்படி ஏற்றுக்கொண்ட பிறகு இவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறதை பார்க்கிறோம். இவருடைய வாழ்க்கை தலைகீழாக, யார் எதிர்பார்க்காத அளவுக்கு இவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது. காரணம், சபையை துன்பப்படுத்த போய்கொண்டிருந்த இந்த பவுலை சந்தித்த ஆண்டவர் சபையை கட்டும்படியாக இவர் தரிசனத்தை பெற்றார். சபையுள்ள மக்களை அடித்து துன்புறுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த இவரை இப்பொழுது அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரோ அமைதியாக இருக்கிறார். காரணம், இயேசுவை தரிசித்தார். இயேசுவை தரிசித்த ஒவ்வொருவரும் அவருக்கு ஸ்தானாதிபதியாக மாற முடியும். இயேசு யார் சந்திக்கலையோ, இயேசுவை யார் தரிசனத்தில் பார்க்கலையோ, அவருடைய அன்பை யார் ருசி பார்க்கலையோ, அவர்கள் ஸ்தானாதிபதிகளாய் மாறவே முடியாது. ஸ்தானாதிபதி என்பவன் அவருடைய போர் சேவகனாக இருக்கிறான். ஸ்தானாதிபதி என்பவன் அவருக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறான். இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி எடுத்துக்கிட்டுன்னு சொன்னால் எல்லோரும் தொண்டர்கள் இருப்பாங்க. அவங்க கட்சியெல்லாம் இங்கே அங்கே போயிட்டுருப்பாங்க. ஆனால் பக்கத்தில் க்ளோஸில் கொஞ்சம் பேர் வச்சுருப்பாங்க. அந்த அரசியல் கட்சி தலைவர்கள், அவர்கள் தான் ஸ்தானாதிபதிகள். அவர்கள் நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துட்டா ஒரு டிஸ்ட்ரிக்டில் அவங்க அந்த வேலையை செஞ்சு முடிச்சுருவாங்க. காரணம், அவர்களால் செய்யக்கூடிய திறமையும் வல்லமையும் பணபலமும் எல்லாம் அவர்களுக்கு இருக்கும். அவர்களால் ஸ்தானாதிபதிகளாக இருக்க முடியும். இங்கே ஆண்டவராகிய இயேசு தனக்கான ஸ்தானாதிபதியை இங்கே பவுலை தெரிந்திருக்கிற காரணம், அவனுக்குள்ள இந்த வைராக்கியம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே பவுல் சபையை துன்பப்படுத்த போய்கொண்ட நேரத்தில் ஆண்டவர் அவனை பிடித்து வாழ்க்கை திருப்புமுனையாக்கி விட்டார். அப்படி அப்செட் டவுனாக மாறிவிட்டது. காரணம், சபையை துன்பப்படுத்த போய்கொண்டிருந்த அவர் வாழ்க்கை மாறின பிறகு சபையை கட்ட ஆரம்பித்தார். சபைக்கு உபத்திரம் படுத்த போன இவர் இயேசுவை சந்தித்த பிறகு சபையை கட்ட ஆரம்பித்தார். ஊழியர்களை கட்ட ஆரம்பித்தார். எத்தனை சபையை உடைச்சாருன்னு சொல்லி நமக்கு தெரியல. ஆனால் தான் செய்த தவறுக்கு மேலாக ஒருவேளை 5 சபையை உடைச்சிருப்பான்னு சொன்னால் அதற்கு பல மடங்காக 50 சபைகளை இவரால் கட்டிருக்க முடியும். அந்தளவுக்கு இவருடைய வேகம் இன்னும் அதிகரித்தது. இயேசுவுக்காக எதாவது செய்ய வேண்டும் என்கிற தாகம் இவர்களுக்குள்ள விரைந்து ஓடியது. ஸ்தானாதிபதி என்றால் அம்பாசிடர்னு சொல்லுவாங்க. அம்பாசிடர், அவருக்காக எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு ஸ்தானாதிபதியாக பவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆகவே புதிய ஏற்பாட்டு நிருபங்கள் 13 நிருபத்துக்கு மேலாக இவர் எழுதின அந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் எழுத்துக்களும் தான் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதி என்று நிரூபித்திருக்க கொண்டிருக்கிற வார்த்தைகளாகத்தான் பார்க்கிறோம். சாதாரண வார்த்தைகள் அது அல்ல. காரணம், அவருடைய இருதயத்தில் எண்ணங்கள் எல்லாம், ஏக்கங்கள்லாம் அவரை ஒரு ஸ்தானாதிபதியாக உயர்த்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவர் நமக்கு தேவனாக, இரட்சகராக இந்த பூமிக்கு வந்த நோக்கம், நீங்களும் நானும் அவருக்கு ஸ்தானாதிபதிகளாக இருக்கும்படியாய், வைராக்கியமாய் செயல்படும்படியாய், தேசத்திற்கும் பட்டணங்களுக்கும் ஸ்தானாதிபதியாக அனுப்பப்படும்படியாக
தேவன் நம்ம வைத்திருக்கிறார். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்திற்கு கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி நீங்கள் தான். என்னை ஆண்டு எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திற்கு நான் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கிறேன் என்ற வைராக்கி நமக்குள்ளே பற்றி கொண்டிருக்கிற பொழுது பவுலை போல நாமும் பயன்படுத்தப்படுவோம். பவுலை கர்த்தர் ஆசீர்வதித்து போல் நம்மையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களை ஒரு ஸ்தானாதிபதியாக அழைத்திருக்கிறீர். ஒரு சாதாரண நபர் நாங்கள் அல்ல ஆண்டவரே. கிறிஸ்துவுக்காக சாதிக்கக்கூடிய, கிறிஸ்துவாக எழுந்து பிரகாசிக்கக்கூடிய ஸ்தானாதிபதிகளாக எங்களை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உங்களுடைய கிருபையுள்ள கரத்தால் தூப்புவதும் எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாம ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.